வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கான ரா கிளாசிக் மூமெண்ட், குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரால ஜே ஊசோ எப்படிப்பட்ட ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணார். ஆனால் ஆஃபரில் டிஆர்எஃப்லே கூட சேர்ந்து குத்தாட்டம் போட்டுட்ருக்காருங்க. குத்தாட்டம் இதே மாதிரி சிஎம் பாங்க பிக்லிச் அடித்ததுக்கு ஏஜேலி நல்லாவே பழி வாங்கிட்டாங்க. அண்ட் மோர் ரா கிளாசிக் மூமெண்ட்டை பற்றி தான் வீடியோவை பார்க்க போகிறோம். மறக்காமல் முதலாக ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காய்ஸ், ஜே ஊசோ மற்றும் எல்ஐ நைட் ஆக்சுவலி இவங்களுக்குள்ளே இன்றைக்கி ஒரு ரால ஒரு செக்மெண்ட் நடக்கும். இவங்களுக்குள்ளே இப்படி ஒரு பிரிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஜே ஊசோ அண்ட் எல்ஐ நைட் ரெண்டு பேருமே ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லர். அதுலேயும் குறிப்பாக ஜே ஊசோ மெயின் இவெண்ட்டில் ஒரு ஹேல் கேரக்டர் மாதிரி பண்ணுவார்னு சொல்லிட்டு சத்தியமாக யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டோம். ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளானை நோக்கி தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் அதுக்கான காரணத்தை பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே ஒரு மேட்ச் நடந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு மேட்சாக இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் ஜே ஈட்டு போடுவார், இந்த பக்கம் எல்ஐ நைட் போடுவார். அதாவது மக்கள் மத்தியில் ஒரு குரல் பாப்புலராக இருக்குது. ஒன்று ஈட்டு, ஒன்று அந்த ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மேட்ச் அப்படிங்கும்போது அந்த அரங்கமே பார்த்திங்கன்னா அலரும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கான பிளானை தான் கொண்டு போகிறாங்க போல இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஜே உடைய ஹீட் அண்ட் தன்னை பற்றி நீ சொல்லலேன்னு. ஹீல் கேரக்டரை பற்றி நம்ம ஆல்ரெடி ரா ரிவ்யூவில் சொல்லிட்டோம். அதே மாதிரி ரெஸ்லிங் கிங் ஓஜியில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பிளட் லைன் உருவாக்கத்தில் இப்போ ஜே ஊசோ ஹீல் கேரக்டர் பண்ணதுனால பல மாற்றங்கள் ஏற்படுதுன்னு. அதில் நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க, அதை பற்றி பேசிட்டுக்கிறேன். இப்போது நம்ம ஃப்யூச்சரில் ஈட்டுக்கும் யாக்கும் ஒரு மேட்ச் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ இந்த மாதிரிலாம் ஒரு மேட்ச் நடத்துகிறாங்கன்னா அதை லண்டனில் நடத்தியிருக்கலாம் அல்லது யூரோப் கண்ட்ரியில் நடத்தியிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியுமே, இப்போ சமீபத்தில் ஜான்சனாக வரும்போதாக இருக்கட்டும், சிஎம் பாங்கு அண்ட் அந்த ஊரில் சாமிசைன் வின் பண்ணதுக்கெலாம் கூட எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்னு, அந்த மாதிரி இடத்துல எல்ஐ நைட்டுக்கும் ஜே ஊசோவுக்கும் ஒரு மேட்ச் நடந்துன்னு வைங்களேன், பக்கா அங்கே உள்ள ஆடியன்ஸ்லாம் அந்த அளவுக்கு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க, சூப்பராக என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அமெரிக்கா ஆடியன்ஸை நான் குறை சொல்லலை, ஆனால் அதை விட அங்கே பயங்கரமாக இருக்கும். இப்போ அமெரிக்காவில் ஜே ஊசோக்கும் எல்ஐ நைட்டுக்கும் நடக்கிற மேட்ச் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு பெரிய மேட்சாக இருக்க போகுது. அண்ட் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் அந்த சத்தம் தான் கேட்க போகுது, பூ சத்தம்லாம் கேட்க போகிறது இல்லை. அதே மாதிரி ஜே ஊசோ மெயின் இவனில் எப்படி ஒரு பயங்கரமான வில்ல மாதிரி காட்டினாங்க. ஜிம்மி ஊசோவே கேட்கும்போது எனக்கு பிடிச்சதை தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணார். ஆக்சுவலி இதெல்லாம் மெயின் ஷோவில் ஆஃபரில் நடந்ததை கேட்டால் நீங்களே சிரிப்பீங்க. அதாவது மெயின் ஷேயில் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி காட்டினாங்கல்ல, ஆஃபரில் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? குத்தாட்டம் ஆடி இருக்கிறாங்க. ஆமாங்க, ஆஃபரில் ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா ஜே ஊசோடைய முன்னாள் சைட்டு அப்படி தான் சொல்லணும் போல இருக்குது, ரியா ரிப்ளே அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ரியா ரிப்ளே, ஜிம்மி ஊசோ, ஜே ஊசோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஈட்டு போட்டு கொண்டாடிருக்கிறாங்க. ரசிகர்கள்லாம் ஒரு சில குழந்தைகள்லாம் கூப்பிட்டு அதை ஜே ஊசோ தான் தோளுக்கு மேலே ஏற்றி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி அதாவது நம்ம டிவியில் பார்க்கல, ஆனால் காசு கூட்டு ஆடியன்ஸ் பார்க்குறானுங்கல்ல, அவங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக பண்ணுறாங்க. ஆனால் சிலவன் மனசில் என்ன தோணிட்டு இருக்கோம், இப்போ தான்டா நீ ஹீல் கேட்ட மாதிரி பண்ண, இப்போ போய் ஹீட்டு பண்ணிகிட்டு இருக்கியடா அப்படின்னு நமக்கு தோண வைக்கும்ல. ஆஹா, ஒன்று மிஸ் பண்ணிட்டேனே. டிவியில் பார்த்தீங்களான்னு கேட்டுட்டேன். எங்கே நம்ம டிவியில் பார்க்கோம், நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் ஆகுது. முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரீசார்ஜ் பண்ணி பார்க்குறதே இல்லை, எல்லாம் யூடியூப்பில் தான் பார்க்குறாங்க. அது உண்மை தானே? சரிண்ணா, குழந்தைங்களுக்கு 149 ரூபா 200 கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறது கஷ்டம் தானே. அதே மாதிரி அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ, ஜிம்மி ஊசோ வெர்சஸ் பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீடுக்கான அஃபிஷியல் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரசல் பிளாஸா பேப்பரில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதே மாதிரி ரசல் பிளாஸாலாம் இன்னொரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதுதான் ஏஜே லீ அண்ட் சிஎம் பாங் வெர்சஸ் செத் ரோலன்ஸ் பெக்கிலிச்சிக்கான ஒரு மிக்சடு டாக் டீம் மேட்ச். ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் நம்ம ஒன்று கவனிக்கணும். போன வாரம் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்க ஒன்றும் இல்லை 2 தடவை 2 எபிசோடில் பார்த்தீங்கன்னா கன்னத்திலே ஆக்சுவலி நான் பெக்கிலிஜி வந்து சிஎம் பாங்க அட்டாக் பண்ணும்போது அடி அல்லமாக உழலை அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது பலார்னு விழுந்துருக்குது. ஸோ அதுக்கு பழி வாங்கும் விதமாக இந்த வாரம் ஏஜேலி மண்டே நைட்டை வரும்போது பெக்கிலிஜோடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக போட்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ சிஎம் பாங்கு டைரக்டாக பார்த்தீங்கன்னா பெக்கிலிச் அட்டாக் பண்ணதுனால டேரக்ட்லி நீ வந்து பேசக்கூடாது, அவன் புருஷனை கூட்டு வந்து பேச சொல்லுவார். ஸோ அதனால் ஏஜேலிக்கு ஃபேஸ் டு ஃபேஸு பெக்கிலிச் பேசாமல் செத்லான்ஸ் பேசியிருப்பார். அப்படி பேசும்போது டைட்டிலில் கீழே போட்டுட்டு அதை சமுட்டி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா செத்லான்ஸை பயங்கரமாக வெறுப்பேற்றிருப்பார். ஆக்சுவலி செத்லான்ஸ் பார்த்தீங்கன்னா மிக்சடு டாக் டீம் மேட்ச் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். ஆனால் ஏஜேலிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே சிஎம் பாங்கு வந்து செத்லான்ஸுக்கு ஜிடிஎஸ் போட முயற்சி பண்ணியிருப்பார். அதில் செத்லான்ஸ் கடுப்பாகி தான் என்னையே அடிக்க முயற்சி பண்ணுறியா, சரி மிக்சடு டாக் டீம் மேட்ச் தானே
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெக்கி லிஞ்சும் சிஎம் பாங்கு ஒரு அவமானப்படுத்தினாங்களோ அதே மாதிரி இப்போது ஏஜேலி வந்து செத் ராலின்ஸை ஓரளவுக்கு அவமானப்படுத்தியாச்சு. பட் இருந்தாலும் காலில் விழுற மாதிரி அந்த டைட்டில் எடுக்கும்போது அப்படி பிடிச்சி நிப்பாட்டுறது, அதை விட அந்த கன்னத்தில் அறையிறது அப்படிங்கிறது டூ மச்சான விஷயந்தான். ஆனால் ஏஜேலி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா வரும் நாட்களில் இதுக்கும் ரிவெஞ்ச் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரிட்டன் ஆகும்போதே பிக்கிலிஜோடைய கன்னத்தில் தான் முதல்ல அரைஞ்சாங்க. ஆனாலும் செத் ராலின்ஸோடைய கன்னத்தில் அரைஞ்சாதானே டைப் ஆகும். மேபி நெக்ஸ்ட் வீக் இவங்களுக்குள்ள ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட் இருக்குது. அதில் கண்டிப்பாக அந்த கன்னத்தில் கொடுக்குற அறையை தான் புருஷனுக்கு கொடுத்த அறையை பிக்கிலிஜ் புருஷனுக்கும் கொடுப்பாங்கன்னு அப்படி எதிர்பார்க்கலாம். இந்த மேட்சை நான் பெருசாக எதிர்பார்க்குறேங்க. அதுக்கப்புறமா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்ரால் பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மேட்ச்னா ஆஸ்கா கேரி ஜேன் அவங்களுடைய செக்மெண்ட்டு. ஆக்சுவலி இன்றைக்கும் வழக்கம் போல் தான் பார்த்தீங்கன்னா ஈயோ ஸ்கைட்டை யார்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட சண்டை எடுத்தாங்க. அதில் நிக்கி பெல்லா மாட்டிக்கிட்டாங்க. நிக்கி பெல்லாக்கும் ஆஸ்காக்கும் இன்றைக்கி ஒரு மேட்ச் நடந்திருக்கும். இதில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லா தோத்துட்டாங்க, அதுவும் டேப்அவுட் முறையில். ஆக்சுவலி நிக்கி பெல்லா டபிள்யூக்கு வந்ததுக்கப்புறமா அவங்கள ஒரு குப்பை மாதிரி தான் எப்படி யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்க ஒரு லெஜெண்டு ஜான்சனாக இதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைக்கேற்ற மேட்ச்சில் யூஸ் பண்ணிவிட்டு தோக்க தான் வைக்கிறாங்க. சமீபத்தில் கிளாஸ் இன் பேரிஸ்லையும் தோற்று தான் போனாங்க. இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா தோற்று தான் போகிறாங்க. நிக்கி பெல்லாவை வச்சு பெரிய பிளான் எதுவும் போல இருக்குது. கான்ட்ராக்ட் போட்டுட்டோம், யூஸ் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா ரெஸ்லர்ஸ் கூடயும் தோக்க வைக்காங்க போல இருக்குது. வீக்லி அதானே நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கி பெல்லாவும் ரியா ரிப்ளையும் சேர்ந்து ஒரு டீம் அப்பாக ஒரு வாரம் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி நாங்கள் எதிர்பார்த்தது பெல்லா ட்வின்ஸு, ஆனால் நீங்கள் கொடுக்குறது டெரர் ட்வின்ஸு. டெரர் ட்வின்ஸ்னால் நம்ம டேமி பீஸ் சேர்ந்து சேர்க்கிறது. நிக்கி பெல்லா சேர்க்கும் போது அது டொரர் தானே. ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைல்ல, கரெக்டு தானே. சரி, ஆஸ்கா விசஸ் நிக்கி பெல்லா மேட்ச்சு கிளாஸ் இன் பேரிஸ் மேட்சோட நல்லா தான் இருந்துச்சு. டபிள்யூபிள்யூ வீக்லி நம்மளை கடுப்பேற்றுற மாதிரி இந்த வாரமும் கடுப்பேற்றிருக்கிறாங்க அப்படின்னா அது பெய்லியுடைய ப்ரோமோ. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வாரம் ஆச்சுங்க சும்மா அந்த பெய்லி வந்து கேரக்டர் சேஞ்சிங். அதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சுல பெய்லி வந்து ஹீல் கேரக்டர் பண்ண போகிறாங்கன்னு. அதை வீக்லி ஒரு ப்ரோமோ கட் மாதிரி பண்ணி ஹீல் கேரக்டர் பண்ண போகிறாங்க. எத்தனை தடவை ஆக்சுவலி ஹீல் கேரக்டரை பண்ணி தொலையேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொல்கிற அளவுக்கு சும்மா ஹீல் கேரக்டர்னு சொல்லிட்டு அதையே நொட்டலம் பண்ணிட்டு நடக்கிறாங்க. டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் பெய்லி ஹீல் கேரக்டர் கொண்டு வாங்கப்பா. ஏன்னா சும்மா காட்டும்போது நமக்கே எரிச்சலாக தான் இருக்குது. எப்படி வீர் மகான் கம்மிங் சூன் போட்டு நம்மளை கடுப்பு எழுதினாங்களோ அதே மாதிரி நல்லா இருக்கிற பெய்லியை ஒரு ப்ரோமோ கட்டில் ஹீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக வீக்லி இப்படி பண்ணுறதெல்லாம் உண்மையிலேயே டூ மச்சாக தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்குதுன்னு சொன்னது நான் தான், ஆனால் இப்போவே சொல்கிறேன் இதெல்லாம் ரொம்ப ஓவர். காய்ஸ், இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்காத அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மேட்ச் அப்படின்னா ரூசேவ் வெர்சஸ் பெண்டா. எப்பா உண்மையிலேயே தரமான மேட்ச்சு. ஆக்சுவலி 2 பேருக்குள்ள போட்டி என்னென்னா யார் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக அடுத்து மோத போகிறான்னு. 2 பேருமே வந்ததுனால தான் 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் இருந்தது. இந்த மேட்ச்சில் நியூ டே என்வாரன்மெண்ட்டில் இருந்ததுனால ரூசேவ் ரொம்பவே க்ளீனாக பெண்டாவை வீழ்த்தி வின் பண்ணிட்டாரு. ஸோ ரூசேவ் இதுக்கப்புறமா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை நோக்கி போவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம்.